ஹாய் யுவர்ஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நாம மட்டன் சுக்கா ஹோட்டல் சுவையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கர்ல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க. நம்ம மட்டன் சுக்கா செய்யறதுக்கு எல்லாமே நல்லெண்ணெயில செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், சுவையும் நல்ல சுவையா கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, இப்ப நம்ம இதோட மட்டன் சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கோங்க. நான் போடுற பொருள் எல்லாமே 1/2 கிலோவுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுருக்கேங்க. நீங்க 1 கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே 1 மடங்கு சேர்த்துக்கோங்க. இது கறி நல்லா தண்ணி விடுட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கறி நல்லா தண்ணி விட்டுருச்சுங்க. இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம கறியிலேயே எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் வாசம் கொஞ்சம் போகட்டுங்க. இப்ப நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. கறி வேக வேக மட்டன் நல்லா தண்ணி விடுங்க. இந்த தண்ணி போதுமான அளவு. இப்ப நம்ம விசில் போட்டுக்கலாம். ஒரு 80% வெந்தா போதுங்க. ரொம்ப கொல கொலன்னு வேக வச்சு எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மேல காத்து வந்ததும் விசில் போட்டுருங்க. பட்டை லவங்கம் ஒரு 5-6 பூவு, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் ஒரு 3, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, காஷ்மீர் மிளகாய் 2, நாட்டு மிளகாய் ஒரு 3, கொத்தமல்லி 1 ஸ்பூனு. இது எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய் எதுக்குன்னா நல்ல கலர் கொடுக்குங்க. காரம் இருக்காது, ஆனா நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, கசப்பு தன்மை ஆயிடும். அரை அளவுக்கு வறுத்தோம்னா போதும். கலர் லேசா சேஞ்ச் ஆகுது பாருங்க, இது நமக்கு கரெக்டான பதம். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா பொருள்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. விசில் 3 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில்லாம் போயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்ப நம்ம ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய்ங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் நல்லா சின்னதா நறுக்கி எடுத்துக்கணுங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை 2 கொத்து 2-3 கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்புங்க, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. கொஞ்சம் பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம வேக வச்சிருக்க கறிய இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம வறுத்த மசாலா எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோவுக்கு தேவையானதை அரைச்சதுனால நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகி கரெக்டான பாத்துக்கு வந்திருக்குங்க.
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் சுக்கா சமைக்கக்குள்ளேயே மனம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.